இனி நம்ம பண்ண போகிற ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணுறது ரெண்டே ஷாட் தான். ஒன்று ஸ்வீப்பு, ஒன்று ஸ்டெப் அண்ட் ரைஸ். நீங்கள் ஸ்வீப்பில் ஒரு கிளாஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் அண்ட் ரைஸ் பண்ணீங்களா? பண்ணதில்லை நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸ்வீப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் டூ குட். ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து யார் போனாலும் எவ்வளோ நல்ல போலர் போனாலும் டாமினேட் பண்ண முடியும். லைக் இது எதுக்காக ஸ்டூடெண்ட் போகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக தூக்கி போடும்போது உள்ளே வந்து பெட்டர் ரைஸ் அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ரன் வரலாம் தூக்கி அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால் அதை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம். அதை கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டெப் அண்ட் ரைஸ் இறங்கி போனால் ஒரு ரன் பஞ்ச் பண்ண முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணலாம், டாமினேட் பண்ண தெரியும். லைக் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்பின்னர்ஸுக்கு போடுற இடமே இருக்காது. ஓகே, ஸோ இந்த 2 ஷாட் நம்ம இந்த மழை டைம் நிறைய ஒர்க் பண்ணுவோம். இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்ல வரேன். நீங்கள் மேட்ச்சில் நான் இந்த ஷாட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்றக்காக ட்ரை பண்ணி அடிக்கிறது கிடையாது. நீங்கள் நிறைய பண்ண மசில் மெமரி இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மேட்ச் அந்த பால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் போகும். ஆட்டோமேட்டிக்காக பால் தூக்கி வரும்போது இறங்கி போய் ஆடுவோம். அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் ஷார்ட்ஸ் மேட்ச்சில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸில் மோர் தென் 35 ஓவர்ஸ் மேலே ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. ஸோ 35, சம்டைம்ஸ் 40. சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஓவரே ஃபாஸ்ட் பாலர் போட்டு அடி பிரிக்கிறீங்கன்னா அடுத்த ஓவரே ஸ்பின்னரை கொண்டு உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா நம்மளோட விக்கெட்லாம் அவ்வளோ குட்டாக இருக்காது, ஸ்பின்னுக்கு தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பிளேயர். லைக் டிஎன்சி லெவலில் மேலே எந்த லெவல் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்பின்னர்ஸை டூ குட்டாக பேட்டிங் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெரி குட். ஃபாஸ்ட் பாலர்ஸ் பெட்டராக அது முக்கியமே கிடையாது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப நேரம் போட போதும் கிடையாது. பால் ஓல்டானே ஃபாஸ்ட் பாலர்ஸ் மாற்றிடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் தான் இப்போலாம் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து வராங்க, நியூ பால்லேருந்து எடுத்துன்னு போட ஆரம்பிச்சிடுவோம்.